ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரம் வந்தேன் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம் 3 காரியங்களை. எதற்காக நான் வந்தேன் என்று இயேசுவே சொல்றாரு அப்படின் போது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் சொல்றாரு, அப்புறம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் சொல்றாரு. இன்னுமாய் கூட நிறைய காரியத்தை பார்த்தோம். பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் சொல்லி இன்றைக்கு 3 தலைப்புகளே நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகமானந்தமே, பக்த சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். 120 பேநடுவே தேற்றரவாளனே வந்தீரே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மன்னவனே நேரமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீரன் இயேசுவே, ஏங்கி உள்ளம் என்றும் நாடுதே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய பிரசன்னத்தை இறக்கி கொடுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முதலாவது எதற்காக வந்தேன் என்று சொல்றாரு. யோவான் 10:10 பின்பகுதியை வாசிக்கலாம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, நானோ அப்படின்றார். அப்படின்னா என்ன? அந்த முந்தன பகுதி சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர்றான். இந்த திருடன்றது சாத்தான குறிக்குது, சாத்தானுடைய கிரியைகளை குறிக்குது. அவர் சொல்றாரு, ஏசப்பா இயேசுவே தன் வாயினால சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரானே தவிர, சத்துருவானவன் அதற்குத்தான் வரானே தவிர வேறொன்றுக்கும் வர்றதில்லை, வேறொன்றுக்கும் வர்றதில்லை. ஆனால் நானோ, பாருங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்து எவைகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆடுகளுக்கு, தன்னுடைய ஆடுகளுக்கு, தன்னுடைய ஆடுகளுக்கு, தனக்கு சொந்தமான ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, ஆடுகளாகிய நமக்கு தான் அவர் வரார், நம்மை தேடி அவரே வருகின்றார். பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. ஏன் அவர் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லும் போது, யோவான் 1:16 பாருங்களேன். ஏன் அவர் பரிபூர்ணம் அடைய வராரு, அது பரிபூர்ணப்பட வராரு அப்படின்னு சொல்லும் போது காரணம் யோவான் 1:16 வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவர் பரிபூரண, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவர் பரிபூரணத்திலிருந்து நமக்கு பரிபூரணத்தை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி பாத்தீங்களா? இந்த பரிபூர்ணம் அப்படின்னு சொன்னா முழுமை, தமிழ்ல இன்னொரு மீனிங் முழுமை, ஆங்கிலத்துல ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி, ஒன்று குறைவில் அப்படியே முழுமையா. நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னு சிலர் கேட்டா, நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட, கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பரிபூர்ணம், ஃபுல்னஸ் சொல்லி. அப்படிப்பட்ட பரிபூர்ணத்தினால நம்மள ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்க. அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது அந்த ஜீவன் அப்படி இப்படி இல்ல, அது பரிபூர்ணமா
பரிபூர்ணமாய் இருக்கவும் உண்டாக்கவும் வந்தேன்னு சொல்றார். சாத்தானும் சாத்தானுடைய கிரியைகளும் அசுத்த ஆவிகளும் கள்ள போதகங்களும் இதெல்லாம் நம்மை அழிக்க வருது அப்படின்னு சொல்லப்படுது. கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்கணும். அது என்னன்னா நிலை வாழ்வு, நித்திய ஜீவனை கொடுக்கணும், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஜீவன், அந்த வாழ்வு பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்றார். சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். எந்த ஒரு மனிதன் இயேசுவோடு இருக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாவற்றையும் அவரு கொடுப்பார். பாருங்க, அவனுடைய வழிகள் பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, நானே வாசல் அப்படின்னு சொல்லப்படுது. 9ஆம் வசனம் பாருங்களேன். அதுல நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். எந்த ஒரு மனிதன் இயேசுவின் வழியாய் உட்பிரவேசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:11-12 வாசிங்கள. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாருங்க, இந்த 1 யோவான் 5:11-12 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அதற்கு சாட்சி. குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் குமாரனை உடையவர். அப்பா, குமாரன்ல அந்த நித்திய ஜீவன் இருக்குது. அந்த குமாரனை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உடையவர்களாய் இருக்கும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுது. சும்மா உலக பிரகாரம் உயிர்ந்தாலும் நமக்கு உயிரற்றவர்களாய் தான் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கோம். சங்கீதம் 95:7 வாசிங்களேன். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. எவ்வளவு அருமையான வார்த்தைல, நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாம். அவ்வளவு பாதுகாப்பா அவர் வச்சிருக்காரு. அப்போ அந்த ஆடுகள் என்ன செய்யுமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்க 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆடுகள் அவருடைய 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தெல்லாம் ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடுகள் அவர் பின்னாலேயே போகுமா, அவருடைய பின்னால போகுமா. அப்புறம் ஆடுகள் அவரை அறிந்திருக்கும். அவர் நம்மை அறிந்திருப்பார், ஆடுகளை அறிந்திருப்பார், ஆடுகள் அவரை அறிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இயேசுவுக்கு பின்னாலே சென்று அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா நம்ம இருக்கும்போது பாருங்க, இயேசு என்ன செய்வான் பாருங்க. அந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் முன்பகுதி வாசிங்க. 15ஆம் வசனத்தின் முன்பகுதி. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். பாத்தீங்களா? நான் என்னுடையவைகளை அறிந்தோம், என்னுடையவர்கள் என்னை அறிந்தோம் இருக்கிறாங்க. இதுதாங்க ஒரு உறவு. இந்த உறவு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னது உண்மையா. உன்னர் வசனம் பாருங்க, யோவான் 10:28 வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமா, கைக்குள்ளான ஆடுகள். அதை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. எப்படிங்க இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்? அற்பரும் பாவிகளும் நீசரும் குப்பையுமா இருக்கிற நாம் தாங்க அந்த ஆடுகள். அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது, நம்மை ஒருவரும் கெடுத்து போட முடியாது, ஒருவரும் கெட்டு போவதில்லை. காரணம் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்க மட்டும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லலாம். இதுக்காகவே வந்தாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் அவர் மெய்ப்பராயிருக்கிறார், நல்ல மெய்ப்பராயிருக்கிறார். நாம் ஆடுகளாயிருக்கிறோம். பரிபூர்ண ஜீவன் அவருக்கு தருகிறார். அதற்காக வந்தேன் சொல்லி அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்று அவருக்காய் நாம் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவன் இது. பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனீது. பரநீந்த ஜீவனீது. ஹல்லேலூயா, 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே.
ரெண்டாவது பாருங்க எதற்காக வந்தாராம் வாசிக்கலாம். யோவான் 12:46 பின்பகுதி வாசிங்க. நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். பாருங்க, நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு வந்தாராம்? உலகத்துக்கு ஒளி கொடுக்கறதுக்கு தான் அவரு வந்தேன்னு சொல்றாரு. அப்ப முந்தின பகுதி என்ன சொல்லுதுன்னா, அந்த முந்தின பகுதி அப்படியே வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாயின. அப்போ யார் யாரெல்லாம் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருள் இல்லைங்க. அவங்களுக்கு எந்த விதமான இருளான காரியங்களும் கிடையாது. அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த உலகத்துல ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பாக்குறோம். அப்புறம் விசுவாசிச்சா போதும், இயேசு என் ஆண்டவன் விசுவாசிச்சா போதும். பாருங்க, யோவான் 1:4 எப்படிப்பட்ட ஒளியாய் வந்தாராம்? யோவான் 1:4 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. மூணாவது பாருங்க, 1:10 வாசிங்க. அதுலயே அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை அறியவில்லை. 1:10 பாத்தீங்கன்னா உலகமோ அவரை அறியவில்லை. ஆனா உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். அவர் உலகத்துல இருக்கார். எதுக்காக வந்தார்? உலகத்துக்கு ஒளி கொடுக்க வந்தார். பாருங்க, அந்த 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனம்லாம் பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய், அதுல ஜீவன் இருந்ததுங்க. அந்த ஜீவன்ல தான் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவருடைய வார்த்தையில தான் ஒளியாயிருக்கு. வார்த்தை என்பவர் தான் ஒளியாக வந்தார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது பாருங்க, 4ஆவதா பாத்தீங்கன்னா யோவான் 9:5 வாசிங்களேன். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். எத்தனை இடத்துல சொல்றாரு? யோவான்ல தாங்க நிறைய சொல்லியிருக்கார். நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படும். இதெல்லாம் சொல்லிதான் நிறைய அற்புதங்கள் அங்க செய்யறார். அங்க சேருண்டாக்கி துப்பி சேருண்டாக்கி குருடனை சுகம் கொடுக்கிறது. ஏன்னா அவர் ஒளி கொடுக்கிறார். யாருமே இருளா இருக்கக்கூடாது. நீ விசுவாசத்து வந்துட்ட இல்லையா, உன் வாழ்க்கையில இனிமேல் இருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குருடனுக்கு என்ன பண்றாரு? பார்வை கொடுக்கிறவரா காணப்படா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்களேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். புறஜாதிகளுக்கு ஒளியாக அவரு பட்சபாதம் இல்லைங்க. யாருனாலும் சரி, அவர்கிட்ட விசுவாசமா வந்துட்டா, அவரை நம்பி வந்துட்டா, புறஜாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும், ஏன்னா உலகத்தை மீட்பர் அவர். உலகத்தை ரட்சிப்பதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் நம்மை போன்றவர்களுக்கு அவர் மகிமையாகவும் அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 1 யோவான் 1:5 பாத்தீங்கன்னா அதுல பாருங்க, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. பாருங்க, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லைங்க. அதனாலதான் ஒளிமயமானவர். அவர் எப்பவுமே வெளிச்சம் உள்ளவர். அவர் இருக்கிற இடத்திலே வெளிச்சம், அவர் இருக்கிற இடத்திலே ஒளி. நம்ம இருளான இடத்துல நடந்தா கூட அவர் என்ன செய்யறாரு? ஒளியாய் காணப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அதுக்குதான் வந்தேன்னு சொல்றாரு. ஏசாயா 42:7 பாருங்க. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பாருங்க, இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்றாரு? கரம் பிடிக்கிறாரு, நம்மளை காக்கிறார், தற்காக்கிறாரு, ஜாதிகளுக்கு ஒளியா வைக்கிறார். அதுதான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது அர்த்தங்க. நம்ம பாட்டுக்கு சாப்பிடுறதும் தூங்குறதும் இஷ்டத்துக்கு நம்மளுடைய வேலைகளை செய்தோம் அப்படி அல்ல. மற்ற ஜாதிகளுக்கு முன்பாக நாம் ஒளியா இருக்க வேண்டியவர்கள். நம்மளிலே அவரிலே எப்படி இருள் இல்லையோ அது போல நம்மிலேயும் இருள் இருக்கக்கூடாது. நம்மை பார்த்து ஜாதிகள் நம்மிடத்திலே ஓடி வர வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியா நான் பாத்தீங்கன்னா ஏசாயா 49:6 பின்பகுதி வாசிங்க பார்க்கலாம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு
ஒளியாய் இருக்கவும் வைப்பேன். ஒளியாகவும் வைப்பேன். ஆமா, ஜாதிகளுக்கு உன்னை ஒளியாக வைப்பேன். எதுக்காக? பூமியின் கடைசி பரிந்தம் என்னுடைய ரட்சிப்பாய் நீ இருக்கும்படியாக ஜாதிகளுக்கு உன்னை ஒளியாக வைப்பேன் என்று சொல்லி சொல்றத பாக்குறோம். பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. தான் மட்டும் ஒளியா இல்ல, அந்த ஒளிய தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றிருக்கிறார். அந்த ஒளிய நமக்கு கொடுக்கிறாரு. நமக்கு கொடுத்த ஒளி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக கர்த்தர் அப்படியே பாஸ் பண்றாங்க அந்த வெளிச்சம். பாருங்க, இந்த போட்டிலாம் வைப்பாங்கல்ல, லைட்டிங் த கேண்டில் சொல்லிட்டு ஒரே ஒரு குச்சை வச்சு எத்தனை கேண்டில் கொளுத்துறோமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். யார் நிறைய கேண்டில் கொளுத்துறோமோ, பாத்தீங்களா, சாதாரண விளையாட்டு தான். ஆனா நம்ம ஒளி ஏற்றணும். ஒரே ஒரு குச்சியை வச்சு அநேக காரியம், அந்த குச்சியா தான் நாம் இருக்கணுங்க. நாம் ஜாதிகளுக்கு ஒளியாக, அநேக ஜாதிகளுக்கு ஒளியாய் நாம் காணப்பட ஆண்டவர் கிருபை. அநேக ஜாதிகளை நாம் ஒளியாக்கிட்டோம்னா அங்க நமக்கு பிரைஸ் உண்டு. இங்க எப்படி கேண்டில் கொளுத்தி நிறைய யார் கொளுத்துறாங்களோ அவங்களுக்கு பிரைஸோ, அது போல என்ன நடக்குது, நமக்கு அங்க ரிவார்டு கிடைக்கும் பரலோகத்துல. அப்புறம் பாருங்க இன்னொரு வசனம், ஏசாயா 60:3 வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாத்தீங்களா, அப்ப நம்ம ஒளியா இருந்து புறஜாதிகளுக்கெல்லாம் நம்ம ஒளியா இருக்கும்போது உதிக்கிற ஒளியின் இடத்துல, ஒளியாகிய நம்ம இடத்துல யார் வருவாங்களா? ராஜாக்கள்லாம் வருவாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. ஐயோ, இவங்க கிட்ட போனா ஒரு வெளிச்சம் இருக்குதே, ஒரு ஒளி இருக்குதே, இவங்க நம்மளை இருளிலிருந்து அகற்றுவாங்க, இருளிலிருந்து ஒளியண்டைக்கு வருகிற வழியை நமக்கு சொல்லுவாங்க, நம்ம ஜெபத்துல வழி நடத்துவாங்கன்னு வருவாங்க. உங்ககிட்ட வராங்களா? யோசித்து பாருங்க. அப்படியாய் நாம் ஒளியாய் காணப்படணும். ஜாதிகளுக்கு ஒளியாய் காண அநேக ஜாதிகள் புறப்பட்டு, அநேக ராஜாக்கள் புறப்பட்டு நம்மகிட்ட வரும்படியாக கர்த்தர், அதுதான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, தாவீது சொல்றார் சங்கீதம் 139:11, நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னை சுற்றிலும் இருள் இருக்கும் என்றாலும், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் என்னை சுற்றிலும் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி அழகா அந்த சங்கீதத்துல சொல்ல, என்னை சுற்றிலும் வெளிச்சம் இருக்கும், நான் இருள இருந்தாலும் என்னை சுற்றிலும் அவர் வெளிச்சமாய் காணப்படுறான்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். பாருங்க அடுத்தது, அடுத்த வசனம் பாருங்க, ஏசாயா 60:1 வாசிங்க. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வெளிச்சமா இருக்கணும், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின் போது 60:1 வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாத்தீங்களா, அப்ப எழும்பணும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே இருக்க கூடாது, இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்கணும். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லி அடுத்தது சொல்லப்படும். அப்ப எழும்பணும், தூசியை விட்டு எழுந்திருக்கணும். எழும்புனா மட்டும் போதாது, அவருக்காய் பிரகாசிக்கணும், அவருக்காய் ஒளி வீசும் தீபங்களாய் நாம் காணப்படணும். எங்கேயும் உலகத்தின் எந்த அசுத்தங்களும் நம்முடைய ஒளியை அணைத்து விடக்கூடாது. பாருங்க, விளக்கை கொளுத்தி ஒருத்தரும் கட்டிலடியில வைக்க மாட்டாங்க, மரக்காலால மூடி வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி மரக்கால மூடினா உடனே அணைஞ்சிடும், அது ஆக்சிஜன் இல்லாம அது அணைஞ்சு விடும். அது போல நம்ம அணைகிறவர்களா இல்லாதபடி நம்மை சுற்றில இருக்கிற எல்லா அசுத்தங்களையும், நம்மை பாதிக்கின்ற, நம்மளை கவர்ச்சிக்கின்ற, நம்மளை கவர்ந்து இழுக்கின்ற எல்லா உலகத்தின் காரியங்களும் அப்புறப்படுத்தி விட்டு நாம் கர்த்தருக்காய் ஒளி வீசுகின்றவர்களாய் நாம் காணப்படணும். அதுதான் அவரு ரொம்ப பிரியப்படுறார். அதே பாருங்க, ஏசாயா 60:19 பாருங்க. நீ சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பாத்தீங்களா, அப்படி நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது நமக்கு இனி சூரியன் தேவையில்லைங்க. சூரியன் உனக்கு வெளிச்சமா இருக்காது பகல்ல, சந்திரன் தமது வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம சுதந்திரிச்சுக்கணும். விசுவாசா போதும், அவரிடத்துல சார்ந்துகிட்டா போதும், எழும்புனா போதும், அவர்கிட்ட வந்துட்டா போதுங்க. எல்லா பக்கமும் இருள் இருந்தாலும், எல்லா பக்கமும் நம்ம உலகம் கவர்ந்து இழுத்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நாம் அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கும் போது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாராம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. அந்த கரண்ட்லாம், உலக பிரகமான கரண்ட்லாம் அப்பப்ப ஆஃப் ஆயிடுதுங்க, ஆனா எல்லாமே மறைஞ்சு போகுது. ஆனா
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லப்படுது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க வேண்டும் சொன்னார். சுற்றில இருக்கிற வெளிச்சத்தெல்லாம், சுற்றில நம்மை கவர்ந்து இழுக்கிற எல்லா காரியத்திலும் நம்ம விலகணும். ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை படிச்சேன். நம்மளுடைய நாட்டின் தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் டாகூர் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் அவர் கவிதை எழுதி கொண்டிருக்கார். கவிதை வரவே இல்லை. எவ்வளவு முயற்சிக்கிறாரு, கிழிச்சு போடுறாரு பேப்பரை, திருப்பி எழுதுறாரு, திருப்பி கிழிச்சு போடுறாரு. இப்படி பல முயற்சிகள் அவருக்கு சரியாவே வரல. அப்ப அவங்க அப்பா கேட்கிறாரு, என்னப்பா என்ன செய்யணும், கடிதம் வரவே இல்லை, சரியா வரவே இல்லை கவிதை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்றாரு, கவிதை எழுதுவதற்கு 2 முக்கிய காரணம் வேணும், அகச்சூழல், புறச்சூழல். இது ரொம்ப முக்கியம். அதனால நம்மளுடைய படகு வீட்டிற்கு போ, போட் ஹவுஸ்க்கு அங்க போ, அங்க வந்து பௌர்ணமி இரவு இன்னைக்கு, அந்த பௌர்ணமி இரவில நீ கவிதை எழுதிப்பார். அந்த பௌர்ணமியின் வெளிச்சம், வீட்டிற்குள் வரும் அழகு, அந்த ரம்யமான சூழல் எல்லாம் சேர்ந்து உனக்கு அழகான கவிதைய, அற்புதமான கற்பனையை உனக்கு கொடுக்கும். கவிதை தானாக வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். உடனே ரவீந்திரநாத் டாகூரும் ஒரு நாள் பௌர்ணமி இரவில அவர்களுக்கு சொந்தமான படகு வீட்டிற்கு போறாரு. அங்கிருந்த காவலாளிகிட்ட சொல்றார், நான் இரவெல்லாம் படகு வீட்டுல இருப்பேன், பௌர்ணமியை நான் பார்க்கணும், கவிதை எழுதணும், நீ வந்து தீவெட்டியெல்லாம் கொளுத்திவே. அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது இல்லையா, நீ தீவெட்டியெல்லாம் நம்ம படகு ஹவுஸ, போட் ஹவுஸ சுத்திலும் நீ தீவெட்டியை கொளுத்தி வையே அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவனும் அதே மாதிரி செய்யறான். இவர் வந்து எழுதுறாரு, ஒண்ணுமே வரல, பௌர்ணமி வெளிச்சமும் உள்ள வரல, ஒண்ணுமே செய்யல. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, மனசுல ரொம்ப கவலையாயிடுது. அப்பா சொன்னாரு, பௌர்ணமி வெளிச்சம், அந்த கதிர்கள் வந்து படகு வீட்டுக்குள்ள வரும், அது ரம்யமான சூழல் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா படகுக்குள்ள அந்த பௌர்ணமியின் ஒளி கூற்று, வீட்டுக்குள்ள பௌர்ணமியின் ஒளி கீற்று வந்து நுழையவே இல்லையேன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. விடியும் நேரம் வருது, கொஞ்சம் இருட்டாதான் இருக்கு, விடியிற நேரம். காவலாளிய கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. அப்ப காவலாளி கேட்கிறாரு, எழுதி முடிச்சிட்டீங்களா ஐயா கவிதை? இல்ல, பௌர்ணமி கதிர்கள் உள்ள வரவே இல்லை, எனக்கு ஒண்ணுமே கவிதை வரல. அப்பா சொன்னாரு, பௌர்ணமி ஒளிக்கீற்று உள்ள வரும்னாரு. வெயிட் பண்ணி பார்த்தேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவெட்டியெல்லாம் அணைச்சிரு அப்படின்னா. அப்ப அவன் ஒன்னொன்னா அணைச்சிக்கிட்டே இருக்கான். அணைச்சிக்கிட்டே இருக்கும்போது கடைசி தீவெட்டி அணைச்ச உடனே அந்த பௌர்ணமி வெளிச்சம் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. பாத்தீங்களா? அப்போ இவ்வளவு நேரம் ஏன் அந்த வெளிச்சம் உள்ள வரல அப்படின்னு சொன்னா, சுற்றி நிறைய தீவட்டிகள் இருந்ததுனால அந்த வெளிச்சம் உள்ள வர்றத இவர் உணரவில்லை, வெளிச்சம் உள்ளே வரவும் முடியவில்லை. நம்மளை சுற்றிலும் அட்ராக்ட் பண்ற மாதிரி அநேக விளக்குகளை நம்ம வச்சிருக்கிறோமா, அதெல்லாம் மாயையானது, அதெல்லாம் அநித்தியமானது. அங்க இருக்கிற வெளிச்சம் அவரே நித்திய வெளிச்சம். பாருங்க, இந்த பௌர்ணமி இரவுல அதுல இருந்து வர ஒளிக்கீற்று உள்ள வரல. காரணம், இவரை சுற்றிலும் உலக பிரகாரமான தீவட்டிகளை கொளுத்தி வைத்திருந்தார். அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை வராவிடாமல் தவிர்த்து விட்டது, தடை பண்ணி விட்டது. நீங்களும் நானும் நம்மை சுற்றிலும் நிறைய காரியங்களை வைத்துக் கொண்டு ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார், ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு தவிக்காதபடி, ஆண்டவர் நாம் இருளில் இருந்தாலும் அவர் அமைதலோடு நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உலகத்தின் வெளிச்சங்கள் நம்மை அட்ராக்ட் பண்ற எல்லா காரியத்தையும் விட்டு ஒழிப்போம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஜெபிப்போம். ஒரு பாடல். என்னோடவர் நடந்திடும் போதினிலே, அங்கே இருள் சூழ்ந்திடும் வேளையிலே, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே இருளே என்பது ஏது. மூணாவது பாருங்க, எதற்காக வந்தேன்னு சொல்றாரு. யோவான் 18:37 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும்
என் சத்தம் கேட்கிறான் என்றார். பாத்தீங்களா, பிலாத்து அவர்கிட்ட கேட்கிற நிறைய காரியம் அங்க நடக்குது. பிலாத்து கிட்ட கொண்டு வந்து அவரை இயேசுவை கொண்டு வந்து விட்டுறாங்க. நியாயம் தீர்க்கணும், அவரை கொல்லணும், அவரை சிலுவையில அறையணும்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. அவரும் வந்து நிறைய வாட்டி வந்து அவர்கிட்ட சொல்றாரு, அவங்ககிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்னா சொல்லி பாக்குறாரு. ஆனா என்ன அப்ப வந்து இவர்கிட்ட கேக்குறாரு, நீ உன்னைய கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க, இந்த ராஜ்யம் அவர் சொல்றாரு. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேக்குறான். அப்ப இயேசு சொல்றாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதனால என்னுடைய ஜனங்கள்லாம் வந்து சண்டை போட்டிருப்பாங்க, போராடி இருப்பாங்க, என் ஊழியக்காரலாம். இப்படி இருக்க என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்லன்னு சொல்றாரு. அப்ப பிலாத்து கேட்கிறா, அப்படியானால் நீ ராஜாவோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். நான் வந்து எதுக்கு பிறந்தேன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்று சொல்றத நம்ம பாக்குறோம். பாத்தீங்களா, அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியம்னா என்னங்க, இங்கிலீஷ்ல ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 2:13 வாசிங்களேன். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். பாத்தீங்களா, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்காருங்க. அவர் சத்தியம் உள்ள தேவன்க, அவர் எப்போதும் சத்தியம் பேசுகிற தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். பாருங்க, ஹரிச்சந்திரனை குறிச்சு சொல்லுவாங்க, நாடகம்லாம் போடுவாங்க அவர் உண்மையை குறிச்சு. காந்தியடிகளை குறிச்சு சொல்லுவாங்க, அவர் சத்தியம்தான், சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகத்தெல்லாம் அவரு எழுதினார். இங்க ஆண்டவர் எப்போதும் அவர் சத்தியம் உள்ள தேவன், அதை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார், அவரே சாட்சியாய் நின்றார். சங்கீதம் 105 வாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. பாத்தீங்களா, அவர் வந்து பாருங்க எப்படி அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, தலைமுறையாக அவருடைய உண்மை காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த யோவான் 18ஆம் அதிகாரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த 28-36 வசனம் வரைக்கும் அத அப்படிதான் கொண்டு வந்து காய்பாவின் இடத்துல இருந்து இங்க கொண்டு வராங்க, அங்க இருந்து இங்க கொண்டு போறாங்க. ஆண்டவரை ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பொறுமையா, நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா, இந்த உலகத்துல நான் ராஜாவா இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அப்படிலாம் நான் வரல. ஏன்னா ஜனங்கள்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இவர் ராஜாவாயிட போறான்னு பொறாமைப்பட்டு இவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றார், இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல, நான் ராஜா தான், ஆனால் எங்க ராஜா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ராஜா நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். 30-31 வாசிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். பாருங்க, அப்படிலாம் வந்து குற்றம் இல்லையே, இவர்கிட்ட பார்க்க குற்றமே இல்லையே, அப்படின்னா குற்றம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்களே போய் நியாயம் தீருங்க அப்படின்றாங்க. இல்ல ஒருவனையும் மரண தண்டனை தீர்க்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல, அதுக்குதான் உங்ககிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி 18ஆம் அதிகாரத்திலையும் இவரிடத்தில் நான் ஒரு குற்றம் 38ஆம் வசனத்துல நான் இவனிடத்தில் ஒரு குற்றம் காணவில்லை. அவர் பிலாத்தை பொறுத்த வரைக்கும் அவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை என்றுதான் சொல்றார். ஆனா நிர்பந்தப்படுத்தப்படுகிறார், கட்டாய இவரை சிலுவையில அண்ணா நீ வந்து ராஜாங்கத்துக்கே நீ துரோகியா இருப்ப அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பாருங்க, அப்ப எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா. நீங்களும் நானும் நீங்க வந்து உண்மையை தான், எந்த சூழ்நிலும் உண்மையை நம்ம பாதுகாக்கணும். சட்டுன்னு ஒரு பொய் வந்துருது இல்ல, அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு. பிலாத்து 38ஆம் வசனத்துல எதுக்காக வந்தேன்னு சொல்லிடுறாரு இயேசுப்பா. அப்ப பிலாத்து சொல்றாரு, சத்தியமாவது என்னன்றார். அதுக்கு இயேசு வந்து பதிலே சொல்லல.
சத்தியமாவது இது அப்படின்னு அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்காம என்ன சொல்றாரு வெளியே ஒண்ணுமே சொல்லல. அதனால திருப்பி வந்து இவரிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொல்றத நம்ம பாக்குறோம் பாருங்க. அப்போ சத்தியமாவது என்ன என்பது, சத்தியம் என்பது 3 காரியம் சொல்லலாம். அது மெய்மை, உண்மை, வாய்மை. சத்தியம்ன்றது 3 காரியம் சொல்லலாம். மெய்மை, உண்மை, வாய்மைன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப சத்தியம் வந்து என்ன எப்படின்னா உள்ளத்தால சத்தியம் தவறாமல் நடப்பது வந்து உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா வார்த்தையால சத்தியம் தவறாத இருப்பது வாய்மை அப்படின்னு சொல்ல. வார்த்தைகளால சத்தியம் தவறாமல் இருப்பது வாய்மை. அப்புறம் உடலால் உண்மையாய் இருப்பது, உடலால் சத்தியம் தவறாமல் இருப்பது மெய்மை. பாத்தீங்களா? அப்ப உள்ளத்தால் சத்தியம் தவறாமல் இருக்க வேண்டும், வார்த்தைகளால் சத்தியம் தவறாமல் இருக்க வேண்டும், உடலால் சத்தியம் தவறாமல் இருக்க வேண்டும். உண்மை, வாய்மை, மெய்மை, இதுதான் சத்தியம். அதை வந்து ஆண்டவர் சொல்லல, ஆனா அதுதான் சத்தியம். பிரியமானவர்களே, இப்ப சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்க, சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் சொல்ல. இப்ப சத்தியம்னா என்னன்னு பார்க்கலாமா? 2 சாமுவேல் 7:28. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். சரி, உம்முடைய வார்த்தையே சத்தியம். அது மட்டும் தான் நமக்கு வேணும். உம்முடைய வார்த்தை, ஆண்டவரே சத்தியம். அவருக்குள் சத்தியம் இருக்கிறது. அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்ப அவருடைய வார்த்தை, அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். வேதத்துள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். சங்கீதம் 119, 142லயும் உம்முடைய வேதமே சத்தியம் என்று சொல்லி அதே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 119, 160 பாருங்க. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் சத்தியம். பாருங்க, உம்முடைய நீதி நியாயமெல்லாம் சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம், சமூலமாய் சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கடைசியாக ஏசாயா 11:5 வாசிங்க. நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். பாத்தீங்களா? நீதி அவருக்கு சத்தியமும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நீதி என்ன போட்டிருக்கு? அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சை. இடைக்கச்சைனா பெல்ட்டுங்க. அது ஒரு அடக்கம், இச்சை அடக்கத்தை குறிக்கிறதா அது. அப்ப அவருக்கு சத்தியம் வந்து இடைக்கச்சையாய் காணப்படும். எல்லாவற்றையும் அடக்கி அவர் சத்தியத்தை மட்டும் வெளிப்படுத்துகிற ஆண்டவர். சத்தியம் இப்ப என்ன செய்யும் அப்படின் போது யோவான் 8:32 வாசிக்க வேண்டாம். சத்தியம் நமக்கு விடுதலையாக்கும். சத்தியம் நமக்கு விடுதலையாக்கும். அடுத்தது சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். அதே யோவான் 17:17 சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். அடுத்தது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும். எபேசியர் 6:14-11 வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா சத்தியம் என்பது கச்சைன்னு போட்டிருக்குது. அந்த சத்துருவுக்கு நேராக நாம் போராடி வெற்றி பெற வேண்டும் என்றால், எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய ஆயுதங்கள், சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதுல ஒரு ஆயுதம் என்னன்னா சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டிக்கொள்ளும் போது பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அடுத்தது 1 யோவான் 1:8 பாத்தீங்கன்னா, நாம் பாவி என்பதை உணர்த்தும். நம்மிலே பாவம் என்று சொல்வோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். எனவே நாம் பாவி என்பதை உணர்த்தக்கூடியதாய் அந்த சத்தியம் 1 யோவான் 1:8, 1 யோவான் 1:9 நீங்க வாசித்து பாருங்க. பாத்தீங்களா? அப்ப இவ்வளவு காரியம் சத்தியத்தை குறித்து இதை சாட்சி கொடுக்க தான் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு வந்தார். நீங்களோ நானும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையராக. ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு அமைச்சர் தனக்கு ஒரு நல்ல அமைச்சரை தேர்ந்தெடுக்க விரும்பினார். எப்படிப்பட்ட அமைச்சரை நான் தேர்ந்தெடுப்பது? நல்ல அறிவுள்ளவனா, நல்ல வீரனாக, நல்ல மதிநுட்பம் உள்ளவனாக, சமயத்திலே சொல்லுகின்ற நல்ல யோசனை உள்ளவர்களாக தெரிந்து கொடுக்க வேண்டுமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், அவங்க அந்த ராஜாவோட அம்மா சொன்னாங்களாம், இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம், ஒரு உண்மை உள்ளவனை நீ தெரிந்து கொள்ளு, உண்மை இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அம்மா பேச்சை கேட்டாங்க. என்ன பண்றான், அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பல்வேறு போட்டிகள் செய்து தெரிவு செய்து யார் யாரெல்லாம் அந்த போட்டிகள்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்கள சில பேரை வந்து என்ன பண்ணாராம், ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 3 விதைகளை கொடுத்தாராம். சில விதைகள், இந்த கதை நமக்கு தெரிஞ்ச கதை தான். விதைகளை கொடுத்து 3 மாதம் உங்களுக்கு டைம் தரேன், இதை நல்ல கனி தந்து நல்ல செடியை வளர்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ அதே மாதிரி போய் 3 மாதம் கழித்து வரும்போது ஒருவன் நல்ல முதல் மனிதன் நிறைய காய்கறிகளை கொண்டு வந்து கொட்டினான். கொட்டி சொல்றான், பாருங்கள் ஐயா, நான் எவ்வளவு விளைச்சல் செய்திருக்கிறேன், நீங்கள் கொடுத்த விதையில அவ்வளவு
விளைச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அடுத்த ஆள் வரான். அவன் எண்ணிக்கை மட்டுமல்ல, பல பல விதமான வடிவங்களில் பல்வேறு யுக்திகளை புகுத்தி அவன் என்ன பண்றான், விதவிதமான பயிரை செய்து கொண்டு வந்து காண்பித்தான். மூணாவது அவன் அப்படியே கொண்டு வரான். ஆண்டவர், ஐயா நீங்கள் கொடுத்த விதை ஒன்னும் சரியாவல, நான் என்னென்னமோ முயற்சி செஞ்சேன், அந்த விதை வளரவே இல்லை, அதனாலதான் 3 மாதம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் விளையவே இல்லை, இந்தாங்க அந்த விதையை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். அப்ப உனக்கு தான் அந்த அமைச்சர் பதவின்னு சொன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான்னு. அப்போ நான் கொடுத்த விதை வெந்நீரில் போட்டு அதை காய வைத்து உங்களுக்கு கொடுத்த விதை தான் அது உண்மை இவன் கையாண்டான். நீங்க வேறு விதையை வாங்கி வேறு விதமா என்னிடத்திலே பாராட்டை பெற வேண்டும், என்னிடத்திலே அந்த பதவியை பெற வேண்டும் என்பதற்காக நீங்க வேற யுக்திகளை கையாண்டீங்க. ஆனா இவனோ உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். இந்த உண்மையுள்ள மனிதனை தான் தெரியும், இவனே அமைச்சர் என்று சொன்னான். நீங்களும் நானும் பாருங்க, இதெல்லாம் குறுக்கு வழியில நம்ம பணம் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில நம்ம பெரிய பதவி அடையணும்னு இருக்கவே கூடாதுங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷன் நமக்கு இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை இல்லாம உம்முடைய சித்தம் இல்லாம நான் இந்த பதவிக்குள் வரக்கூடாது ஆண்டவரே, இந்த உயர் நிலைக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லி முட்டி போட்டு 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 ஜெபிக்க வேணும். முட்டி போட முடியாதவர்கள் அமர்ந்திருந்த ஆண்டவருடைய பாத்துல ஜெபிக்க வேணும். வேண்டாப்பா, இது பயமா இருக்குது, இந்த காரியம் பயமா இருக்கு, இதை நான் செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். குறுக்கு வழியில போயிடக்கூடாது. நாம் உண்மையுள்ளவர்கள் என்று நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அழகா பாதைய உண்டு பண்ணுவார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நான் அப்படி செய்து கொண்டேன். பிரியமானவர்களே, நானும் குறை உள்ளவள் தான், ஆனால் உண்மையை எப்பொழுதும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சத்திய பரனாகிய நம் ஆண்டவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? 3 காரியத்தை நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த ஆண்டவர் எதற்காக வந்தார்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தார். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவருடைய பலத்த கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் காணப்படுவோம். அடுத்ததாய் பார்த்தா, உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். அவர் ஒளியாக வந்தது மட்டும் நம்மை ஒளியாக, ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்து நம்மை தேடி ராஜாக்கள் வரும்படியாக மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். 3வதாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் நாமும். அவர் சத்தியபர, நாமும் சத்தியம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், மெய்மை உள்ளவர்களாய், வாய்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ, அவர் வந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற அவர் கைக்குள்ளே நம்மை ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். வார்த்தை ஒன்று வடிவம் கொண்டு வானிலிருந்து வந்ததோ, பார்த்த எவரும் பணிந்து போற்றும் பால உருவம் கொண்டதோ, தீர்க்க தரிசி தெரிந்து சொன்ன தேவ உருவம் வந்ததோ, மார்க்கம் ஒன்று மனிதனாக மண்ணில் வந்து பிறந்ததோ, அது வழி, அது ஒளி, அது சத்திய தேவன், அவர் வழி, அவர் ஒளி, அவர் நித்திய ஜீவன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், வார்த்தையாக நீர் வந்தீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே ஒளி, நீரே சத்திய தேவன் ஆண்டவரே, நீரே நித்திய ஜீவன் ஆண்டவரே. அப்படிப்பட்டதற்காக நீங்க வந்தீங்க. நீங்க வந்த நோக்கத்தை எங்களிலே நிறைவேற்ற நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. நாங்களும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நாங்களும் அந்த வார்த்தையின்படி நீர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன்.